ஒரு சிகரெட் விலை ரூபாய் 72 2026இல் விலையேற்ற மத்திய அரசு முடிவு. புகைப்பழக்கத்தை கைவிட இதுதான் சூப்பர் சான்ஸ். மத்திய நிதி அமைச்சகம் சார்பில் புகையிலைப் பொருட்கள் மீதான கலால் வரி திருத்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிகரெட் உட்பட பிற புகையிலைப் பொருட்கள் விலைகள் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது. இந்த மசோதாவின்படி ஒரு சிகரெட்டின் விலை 18லிருந்து 72ஆக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 2026 குடியரசு தினத்துக்கு முன்பாக இதனை கொண்டுவர மத்திய அரசு பணி செய்து வருவதாக முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்காக புதிய மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. சமீபத்தில் முடிந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மத்திய கலால் திருத்த மசோதா 2025ஐ கொண்டு வந்தது. மத்திய நிதித்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் இரு சபைகளிலும் லோக்சபா, ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டது. முதலில் லோக்சபாவிலும் இரண்டாவது ராஜ்யசபாவிலும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவின் நோக்கம் என்பது புகையிலைப் பொருட்கள் மீதான வரியை உயர்த்துவதுதான். ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் புகையிலைப் பொருட்கள் மீது 40% அளவுக்கு மட்டுமே வரி விதிக்கப்படும். அதைவிட கூடுதல் வரி விதிப்பதற்காக ஜிஎஸ்டி வரிமுறைகளில் இருந்து புகையிலைப் பொருட்கள் நீக்குவதற்கும் இந்த மசோதா இடமளிக்கிறது. அதன்படி சிகரெட்டுகள், சுருட்டுகள், ஹுக்கா புகையிலை, மெல்லும் புகையிலை, ஜர்தா மற்றும் வாசனை புகையிலை உள்ளிட்ட புகையிலை தயாரிப்புகள் மீதான கலால் வரிகள் மற்றும் வரிகளை திருத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பொதுவாக வரி உயரும்போது சிகரெட் உள்ளிட்ட புகையிலைப் பொருட்களின் விலையும் அதிகரிக்கும். அந்த வகையில் மெல்லும் புகையிலையின் வரி 25%லிருந்து 100%ஆக உயரும். ஹுக்கா புகையிலையின் வரி 25%லிருந்து 40%ஆகவும், குழாய் மற்றும் சிகரெட்டுக்கான புகையிலை கலால் வரி 60%லிருந்து 325%ஆக உயரும். தற்போதைய மத்திய கலால் சட்டம் 1944இன் கீழ் சிகரெட், அவற்றின் நீளம் மற்றும் வகையை பொறுத்து விலை நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது குறைந்தபட்சமாக 1000 சிகரெட்டுகளுக்கு 200 முதல் 735 வரை வரி வசூலிக்கப்படுகிறது. ஆனால் புதிய சட்ட திருத்தம் மிக கடுமையான விலையேற்றத்தை முன்னிறுத்துகிறது. அதன்படி 1000 சிகரெட்டுகளுக்கான வரிகள் 2700 முதல் 11,000ஆக அதிகரிக்கும். இதனால் தற்போது 18இல் விற்பனையாகும் ஒரு சிகரெட்டின் விலை ரூபாய் 72 வரை அதிகரிக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல ரூபாய் 10 அல்லது அதற்கும் குறைவான விலையில் விற்பனையாகும் சிகரெட்டின் விலையும் கணிசமாக உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது இந்த மசோதா இரு சபைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. விரைவில் இது சட்டமாக்கப்பட உள்ளது. அதன் பிறகு இந்த விலை உயர்வு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். இதற்கிடையே தான் 2026 ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்திற்கு முன்பாக சிகரெட் உட்பட பிற புகையிலைப் பொருட்கள் விலை உயர்வை அமலுக்கு கொண்டு வரும் வகையில் மத்திய அரசு பணிகளை செய்து வருகிறது. மத்திய அரசின் இந்த முடிவை பலரும் வரவேற்றுள்ளனர்.